ஒரு பிளான் பண்ணுவோம். பிளான் ஆனால் ஃபார்முலேட்டே பண்ண மாட்டோம். எப்போவுமே பிளான் போடுறது நம்ம விஷயம் சொல்லுவோம், பிளான் போடுறதே அது பிளான் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவோம். ஆனால் அதை அச்சீவே பண்ண மாட்டோம். ஸோ இதுக்கான என்ன டாக்டிக்ஸு? ஸோ பிளான் பண்ணிவிட்டு இது பண்ண மாட்டேன் அப்படின்னா எதனால் பண்ண மாட்டேன், அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம்? இன்டிசைசிவ்னஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். டெசிஷன் மேக்கிங் பண்ண முடியல, என்ன ஏது அப்படின்றது பண்ண முடியல. பொதுவாக நான் அந்த மாதிரி ஆள் தான். நான் டெசிஷன் எடுக்கிறதுல ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஆரம்பிக்கும் போதே ஆப்ஷனல் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும். எல்லாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொல்லுவாங்க, ஜியாகிரஃபி சொல்லுவாங்க, பப்ளிக் அட்மினிஸ் எடுத்துகிட்டு மாற்றுவாங்க. பாதி கிளாஸில் மாற்றுவாங்க, போவாங்க, படிப்பாங்க, பிடிக்காது, மாற்றுவாங்க. ஸோ அந்த அளவு குழப்பம் பார்க்கும்போது நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்பினேன். 3-4 இயர்ஸ் கோச்சிங் போகிறவங்களோட ஒரே ஒரு ப்ராப்ளம் இல்லை அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ என்ன இருக்குன்னா, நம்ம சரியாக தான் போகிறோமான்ற ஒரு சந்தேகத்தோடைய தான் இந்த என்டையர் ஜெர்னி அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. இதில் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாதுன்னு எந்த ஒரு ரூலும் எதுவுமே கிடையாது. நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டேன். மெயின்ஸுக்கு இப்படி தான் தெரிய போகுது, இந்த விஷயம் தான் தெரியணும் அப்படின்னோடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் அகாடமிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சப்ஜெக்ட் நடத்துகிறாங்கன்னா சில சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா நடத்துவாங்க, சில சப்ஜெக்ட் ரொம்ப ஒன்றுமே நடத்த மாட்டாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த சப்ஜெக்டாக இன்னொரு இடத்துல கோச்சிங் போவாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் பெஸ்ட்டு கிட்ட கோச்சிங் போய்கிட்டே இருந்தால் எப்போ நம்ம படிப்போம்? அதுக்கான நேரம் எப்போவுமே அமையாது. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ஷேக் அப்துல் ரஹ்மான். நான் 2017 பேட்ச் ஐஏஎஸ் குளித்தலை சப் கலெக்டராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய விஷயத்தில் உங்களுக்கு அந்த அப்சர்வேஷன் வராமல் நம்ம பண்ணுறது அந்த குழப்பம் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த காசஸ் கொடுக்கும். இன்டிசைசிவ்னஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். டெசிஷன் மேக்கிங் பண்ண முடியல, என்ன ஏது அப்படின்றது பண்ண முடியல. பொதுவாக நான் அந்த மாதிரி ஆள் தான். நான் டெசிஷன் எடுக்கிறதுல ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஆரம்பிக்கும் போதே ஆப்ஷனல் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வரும். எல்லாம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொல்லுவாங்க, ஜியாகிரஃபி சொல்லுவாங்க, பப்ளிக் அட்மினிஸ் எடுத்துகிட்டு மாற்றுவாங்க. பாதி கிளாஸில் மாற்றுவாங்க, போவாங்க, படிப்பாங்க, பிடிக்காது, மாற்றுவாங்க. ஸோ அந்த அளவு குழப்பம் பார்க்கும்போது நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்பினேன். அதை ஃபாலோவும் பண்ணணும்னு நினச்சேன். சரியோ தப்போ எடுத்துட்டோம், அதில் ஃபுல் எஃபர்ட்ஸ் கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த 3-4 இயர்ஸ் கோச்சிங் போகிறவங்களோட ஒரே ஒரு ப்ராப்ளம் இல்லை அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ என்ன இருக்குன்னா, நம்ம சரியாக தான் போகிறோமான்ற ஒரு சந்தேகத்தோடைய தான் இந்த என்டையர் ஜெர்னி அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. இதில் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாதுன்னு எந்த ஒரு ரூலும் எதுவுமே கிடையாது. ஸோ எதை எடுக்கிறோமோ அதில் ஃபுல் எஃபர்ட்ஸ் மினிமம் 1-2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது செட் ஆகுதா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது ஃபஸ்ட் இயர் ஒரு ஆப்ஷன் எடுப்பாங்க, ப்ரிலிமினரி முடிச்சுட்டு கொடுப்பாங்க, வந்திருக்காது, உடனே மாற்றிடுவாங்க, அதிலே வராது, மறுபடியும் பழைய ஆப்ஷன் போவாங்க. இந்த மாதிரி நம்ம கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேயே இருக்கும் பொழுது ஒரு எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறதுல கண்டிப்பாக சிக்கல் வரும். எனக்கு எப்படி அந்த திங்கிங் இருந்ததுன்னா, நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டேன். மெயின்ஸுக்கு இப்படி தான் தெரிய போகுது, இந்த விஷயம் தான் தெரியணும் அப்படின்னோடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வர ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸு நம்ம அதில் கொண்டு வரோம். எதையுமே நான் டோட்டலாக மாற்றலை. பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷன் நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்ததில் 3 அட்டம்லேயும் எனக்கு மார்க்கு எதிர்பார்த்த அளவுக்கு வரல. பொதுவாக எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா சில பேர் அந்த வெறும் ஆப்ஷனலாலே டாப் ரேங்க்கும் வருவாங்க, வெறும் ஆப்ஷனலாலே ஒவ்வொரு வாட்டியும் கீழே இறங்குவாங்க. எனக்கு ஓரளவுக்கு அந்த என்டையர் ஆஸ்பெக்டில் ஆப்ஷனல் எனக்கு எப்போவுமே ஒரு கம்மியான ஒரு தளத்தை தான் கொடுத்தது. எப்போவுமே ஒரு 50 மார்க்ஸ் நான் அதில் லூஸ் பண்ணியிருந்தேன். பட் எப்போவுமே நான் ஆப்ஷனல் மாற்றணும்னு யோசிக்கவே இல்லை. ஸோ அது ஒரு விதத்தில் என்னோடய கிளாரிட்டி அப்படின்றது தான் எனக்கு இந்த ஜெர்னியில் ஹெல்ப் பண்ணிச்சா அப்படின்றத நான் யோசிப்பேன். பிகாஸ் அதில் எப்போவுமே நம்ம கன்ஃபியூஸ்டாக இருந்ததுன்னா இந்த என்டையர் சிஸ்டமில் நம்ம இதாகிடுவோம். இப்போவுமே நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனில் நான் பண்ண ஸ்ட்ராட்டஜி தப்பாக இருந்திருக்கலாம், மார்க் வராததுக்கு சில பேருக்கு ஜாஸ்தியாக வருது, சில பேருக்கு கம்மியான. ஆனால் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்கான ஸ்கோப்பு அதில் இன்கார்பரேட் பண்ணணும். ஃபண்டமெண்டல்ஸ் எப்போவுமே மாற்றக்கூடாது. ஸோ நம்ம ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணுறோம், கோச்சிங் போகிறோம், இந்தந்த விஷயங்கள் தான் வருது அப்படின்றத நம்ம அப்சர்வ் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி நான் ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கு ஒரு டைம் டேபிள், ஒரு வழிமுறைகள் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு கன்சிஸ்டண்ட்டாக அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் வர ரிசல்ட்ஸை வச்சு தான் நம்ம வரணும். அதை பற்றி நடுவில் எந்த ஒரு கன்ஃபியூஷன் நம்ம வச்சுக்கவே கூடாது. அது வச்சுக்கிட்டால் நம்ம ப்ராசஸை தான் அது அஃபெக்ட் பண்ணும். ஒன்ஸ் கோச்சிங் சென்டர் போயிட்டாலே நம்மளுக்கு அது ஓரளவுக்கு தெரியும் என்ன அங்கே சொல்கிறாங்க அப்படின்றது. அவங்க சொல்கிற விஷயங்கள் ஒரு புத்தகத்தில் இருக்குது அப்படின்னா கோச்சிங் சென்டரோட அந்த விஷயத்துக்கான
கோச்சிங் சென்டரோட இது கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு தேவைப்படாது. ஒரு புக்கில் இருக்கிறதா உங்களுக்கு படித்து சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த எஃபர்ட்ஸை புக்கு படிக்கிறதே போடலாம். இல்லை அவங்க அதை தவிர வேறு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறாங்க, ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஸ்டெப்பு சொல்கிறாங்க, எப்படி எக்ஸாம் எழுதணும், எப்படி எந்த மாதிரி எழுதணும், எதில் குறையும் ஜாஸ்தியாகும் அப்படி சொல்கிறாங்கன்னா அது வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன். அது கண்டிப்பாக வேறு ஒரு புத்தகத்துலேயோ வேறு ஒரு டிவிலையோ இன்டர்வியூலையோ எங்கேயும் உங்களுக்கு கிடைக்காது. அதுக்காக போகலாம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டரில் 95% வந்து உங்களுக்கு இருக்கிற விஷயத்தை கற்று தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் ஒரு புத்தகத்தில் இருக்கிறத திருப்பி திருப்பி அவங்க சொல்கிறனால அது மறுபடியும் அட்டென்ட் பண்ணுறதுல பெரிய யூஸ் இல்லை. ஓரளவுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் மாறும்பொழுது உங்களுக்கு உட்காந்து ப்ரிலிமினரி எழுத சொல்லி தராங்களா, ஒரு எக்ஸாம் வச்சு ஒரு டெஸ்ட் சீரிஸ் வச்சு இந்த கொஷின் பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதில் வந்து திருப்பி நீங்கள் அட்டன் பண்ணாலும் அது தப்பு இல்லை. பட் ஒரு சப்ஜெக்டை ஒரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வச்சுக்கோங்க, இதை வந்து பல ஆங்கிளில் சொல்லிக் கொடுத்தாலும் விஷயம் என்னவோ ஒன்று தான். நீங்கள் அதை படிச்சுட்டு 100% ஆகிட போகிறதில்ல. நீங்கள் மறுபடியும் அதை எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த என்டையர் ப்ராசஸில் உங்களுக்கு பிக்கஸ்ட்டு அசெட்டும் லைபிலிட்டியும் ஒன்று தான், டைம் தான். நேரத்தை மட்டும்தான் நம்ம எந்த அளவுக்கு அழகாக செலவிடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இதுலேருந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அந்த நேரத்தை திருப்பி ஒரே ப்ராசஸில் கோச்சிங் கிளாஸ் போய்கிட்டே இருந்தால் அதில் ஒன்றும் நம்மளுக்கு வந்து பயன் வரப்போகிறதில்ல. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம யோசிச்சது அதான். ஏன்னா ஒரே விஷயத்தை 10 பேர்கிட்ட நம்ம பார்க்கும் பொழுது கற்றுக் கொடுக்குற விதத்தில் நம்மளுக்கு குழப்பம் தான் வரும். இந்த ப்ராசஸில் முன்னாடி சொன்ன பதிலோடு தான் எதுவும் சொல்கிறேன். குழப்பங்களை குறைச்சிக்க நம்மளோட எஃபெக்டிவ்னஸும் கான்ஃபிடென்ஸும் ஜாஸ்தியாகும். இது எப்போவுமே ரிலேட்டடு. நீங்கள் எப்போவுமே குழம்புற சூழ்நிலையில் இருந்தோன்னா நம்ம பண்ணுறது தப்போன்ற எண்ணம் எப்போவுமே உங்களுக்கு எழுதிக்கிட்டு இருக்கும். அந்த எண்ணத்தை தீர்க்கிறதுல தான் நம்ம இருப்போமே தவிர எஃபர்ட்ஸ் போட மாட்டோம். ஸோ கோச்சிங் வேணுமா, 2வது வாட்டி போகிறோம், கிளாரிட்டி வந்ததா இல்லையா, அந்த கொஷினை தவிர அட்டன் பண்ணிட்டோம், இந்த விஷயத்தை வாங்கிக்கிட்டோம், இந்த விஷயத்தை 100% நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டோமா. ஒரு கோச்சிங் போயிட்டீங்க, ஒரு மேக்ஸிமம் அகாடமிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சப்ஜெக்ட் நடத்துகிறாங்கன்னா சில சப்ஜெக்ட் ரொம்ப நல்லா நடத்துவாங்க, சில சப்ஜெக்ட் ரொம்ப ஒன்றுமே நடத்த மாட்டாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த சப்ஜெக்டாக இன்னொரு இடத்துல கோச்சிங் போவாங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் பெஸ்ட்டு கிட்ட கோச்சிங் போய்கிட்டே இருந்தால் எப்போ நம்ம படிப்போம், அதுக்கான நேரம் எப்போவுமே அமையாது. ஸோ நீங்கள் பெஸ்ட்டு சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒரு விஷயம் அதை வந்து நீங்கள் பெஸ்ட்டு நீங்களே ஒத்துக்கிட்ட சூழ்நிலையில் இதை 100% நீங்கள் உங்களோட நோட்ஸ் எடுக்கிறீங்களோ, நீங்கள் படிக்கிறீங்களோ, எப்போ வேணாலும் கேட்டால் சொல்கிற அளவுக்கு நீங்கள் தயார் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் எங்கே கோச்சிங் சென்டர் வேணாலும் போகலாம். மேக்ஸிமம் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு மற்ற கோச்சிங் சென்டர் போகிறதுக்கான நேரமும் கிடைக்காது, அவசியமும் வராது. கோச்சிங் சென்டர் போனேன், பட் கோச்சிங்காக போகலை. அதுக்கு வித்தியாசம் இருக்குது. எக்ஸாம்ஸ் எழுத போனேன். ஏன்னா ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுகிறோன்னா வீட்டில் உட்காந்து எழுதுறது வந்து உங்களுக்கு அந்த ஃபீல் தராது. அது மட்டும்தான். நம்ம மனதளவில் சின்சியராக இருந்தாலுமே அந்த என்வாயர்மெண்ட்டுன்னு ஒன்று நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்ம ஆக்சுவல் எக்ஸாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறோமோ அப்படி ஃபேஸ் பண்ணுன்றதுக்காக அங்கே ஒரு கோச்சிங் சென்டரில் அகாடமியில் போய் தான் நான் உட்காந்து எழுதுவேன். அங்கே வந்து கூட ஒரு 10 பேர் 20 பேர் எழுதும்போது ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காக நான் கோச்சிங் சென்டர் போனேன். கோச்சிங் ஆஸ்பெக்டில் போகலை, இன்டர்வியூ கோச்சிங்கு போனேன். இன்டர்வியூ கிளாஸஸ் அட்டன் பண்ணேன், மார்க் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். ஸோ அதை தவிர ஆக்சுவல் ப்ரிப்பரேஷன் வரும்பொழுது ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்டும் எந்த ஒரு கோச்சிங் அகாடமியாலையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. அவங்க வந்து ஒரு ஸ்கெலிட்டன் சொல்லலாம், ப்ராடாக இந்தந்த விஷயங்கள் வரும் அப்படின்ற ஒரு ஐடியாவை வந்து உங்கள் மேலே கொடுக்கலாம் அவங்களுக்கு. சரி, இதுதான், இது பற்றி தான் எக்ஸாம் வரப்போகுதுன்னு ஒவ்வொரு டீட்டெயில் விஷயங்கள் எந்த அகாடமியாலையும் எவ்வளோ எஃபர்ட்ஸ் பண்ணாலும் கொடுக்க முடியாது. ஸோ அந்த விஷயங்கள் அங்கேருந்து கற்றுக்கிட்டோன்னா நம்ம ஓன் ப்ரிப்பரேஷன் ஈஸியாக தான் இருக்கும். எப்போ ப்ரிப்பரேஷனில் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கம்மியாகவோ இல்லை கஷ்டம் எப்போ படுவீங்கன்னா எது முக்கியம் இல்லை, இது எக்ஸாமுக்கு ரெலவெண்ட் இல்லையா, இது வருமா வராதா, இந்த மாதிரி டவுட் இருக்கும் பொழுது தான் நம்ம எதை நோக்கி போகிறோன்றது தெரியாது. அது ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எந்த அகாடமியும் தேவையில்லை, உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் மட்டும் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வீக்னஸ் நம்ம சொல்லணும்னா ஒன்று கேரக்டர் வீக்னஸாக இருக்கும், ஒன்று சப்ஜெக்ட் வீக்னஸாக இருக்கும். அதாவது இந்த சப்ஜெக்ட் எனக்கு புரியாதுன்றது ஒரு வீக்னஸாக இருக்கும். அந்த வீக்னஸ்க்கு நீங்கள் 100% கொடுக்காம அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஆகாது. ஸோ எனக்கு ஜியாகிரஃபி வரவே வராது, எனக்கு ஜியாகிரஃபி புரியவே. ஸோ அதுக்கான 100% நான் போடாமல் சரி எனக்கு ஜியாகிரஃபி வராது அதை மட்டும் ஓரம் கட்டிட்டா மற்ற சப்ஜெக்ட் படிக்கிறேன்றது அந்த மாதிரி மீன் பண்ணலைண்ணா. அதுக்கான உழைப்பு கண்டிப்பாக நம்ம கொடுத்தாகணும். நான் வீக்னஸ்ன்னு சொல்கிறது என்னோடய லைஃப்பில் இந்தந்த கேரக்டர் இதுக்கு இந்த எக்ஸாமுக்கு 5 வருஷம் ஒரு பெரிய டீச்சரு இவ்வளோ பேரை எக்ஸாமில் கிளியர் பண்ணி விட்டவர் சொல்கிறாருன்னா அதுக்கு ஒரு மதிப்பு நம்ம கொடுக்குறோம். 5 அட்டம் நீ எழுதிட்டு 6வது அட்டம் எழுதும் போது நீ டயர்டாகக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு அப்படின்னா அப்போ அதுலேருந்தே தெரியுது, அப்போ இதுக்கு பொறுமை ரொம்ப ஜாஸ்தி. அப்போது நம்மள்ட்ட பொறுமை இருக்கா, நம்மள்ட்ட பொறுமை இல்லையா, பொறுமை இல்லாட்டி அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு ஆப்சென்ட் மைண்டட் ஆகிடுவோமா,
பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு வேலையை, டக்குன்னு மறந்துட்டு என்ன ஒரு பிளான் பண்ணுவோம். பிளான் ஆனால் ஃபார்முலேட்டே பண்ண மாட்டோம். எப்போவுமே பிளான் போடுறது நம்ம விஷயம் சொல்லுவோம், பிளான் போடுறதே அது பிளான் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவோம், ஆனால் அதை அச்சீவே பண்ண மாட்டோம். ஸோ இதுக்கான என்ன டாக்டிக்ஸு? ஸோ பிளான் பண்ணிவிட்டு இது பண்ண மாட்டேன் அப்படின்னா எதனால் பண்ண மாட்டேன், அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம்? என்கிட்ட பொறுமை இல்லை, என்கிட்ட வந்து ஆப்சன்ட் மைண்டட்னஸ் இருக்கும், எனக்கு வந்து டிப்ரெஷனில் போயிடுவேன். டிப்ரெஷன் நார்மலாக ஜாஸ்தி பேருக்கு வரும். டிப்ரெஷன் வருது, அதை எப்படி இது பண்ணலாம், இல்லை அதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா? எதையுமே இந்த விஷயத்தில் அன்நேச்சுரல் தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணாதீங்க. அது இருந்தாலே போதும். இது ஏதோ எனக்கு தான் இது இப்படி தப்பாக தெரியுதோ, மற்றவங்கெல்லாம் நல்லா பண்ணுறாங்களோன்ற மட்டும் நினைக்க வேண்டாம். இது எல்லாருக்கும் இருக்கிற ரேஸு. எல்லாருமே ப்ளஸ் அண்ட் மைனஸோடு தான் வராங்க. அந்த மொமெண்ட்டில் நம்மளோட மைனஸை வந்து ப்ளஸ்ஸோட இம்பேக்ட்லேருந்து ஷீல்டு பண்ணி வச்சுக்கணும். நம்மளோட மைனஸ் நம்மளுக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நம்மளோட கான்ஃபிடென்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். அதை அந்த மாதிரி யோசித்து இந்த சப்ஜெக்டிவ் குறைகளை செய்யக்கூடிய எஃபர்ட்ஸை போடணும். இது விஷயத்தில் வந்து நம்ம வந்து இருக்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு நான் 100% பக்கா ஆனால் எஃபர்ட்ஸு காட்டுற அளவுக்கு இது இல்லை. ஸோ இந்த நெகட்டிவ் என்கிட்ட இருக்குன்னா அதை எப்படி எனக்கு வந்து சாதகமாகவோ இல்லை என் எஃபர்ட்ஸை வந்து டோட்டலாக டீரெயில் பண்ணுற மாதிரி வச்சுக்கக்கூடாது. அவ்வளோதான்.